வணக்கம் நண்பா. இன்னைக்கு இந்த வீடியோல எது பார்க்க போறோம் அப்படிங்கிறது வந்துட்டு கேங்கஸ் படம் எப்படி சொல்லிட்டாங்க பாக்குறோம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம மலேசியன் லோக்கல் படம் சுட்டாத்தான் எனக்கு பாத்தீங்கன்னா வந்துட்டு அடுத்த மாசம் 15 போல வந்து ரிலீஸ் பண்ண பிளான்ல இருக்கிறாங்க. ஸோ அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள், செகண்ட் சிங்கிள், டீசர் ட்ரெய்லர், அப்புறம் வந்துட்டு தியேட்டரிக்கல் ட்ரெய்லர் இந்த நாலுமே பாத்தீங்கன்னா வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு பியூர் ஃபார் லைஃப் சேனல் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ அந்த லிங்க்லாம் பாத்தீங்கன்னா வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு தரேன். ஸோ மறக்காம இந்த கிளிக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த படத்தோட டேரக்டர் அப்படிங்கிற யாருன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு தனேஷ் பிரபு அண்ணா. ஸோ அவரு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஏற்கனவே அக்ரீனா இருக்கட்டும், பரமபதம் சொல்லிட்டு வந்து 2 படம் எடுத்து கொடுத்தாரு. ஸோ அந்த 2 படத்தை நான் பார்த்திருக்கேன். ஸோ நிறைய தடவை சொன்ன மாதிரி தான் அந்த படம் வந்து 2 படமே எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். சரி, நீங்க ஒன்றும் அந்த அவரோட படம் பார்க்க அப்படின்னா வந்துட்டு பரமபதம் பாத்தீங்கன்னா வந்து இப்போ நெட்ஃபிளிக்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டா வந்து கேங்கஸ் படத்தோட ரிவ்யூக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த படத்துல மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் ஃபன் பண்ணிக்கிட்டா வந்துட்டு இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸை டார்கெட் பண்ண எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் வந்துட்டு இந்த கேங்கஸ் படம். ஸோ இது பாத்தீங்கன்னா இந்த படத்துல பாத்தீங்கன்னா வந்துட்டு ஃபன்னுக்கு ஃபன்னா இருக்கட்டும், எமோஷன்ஸ்க்கு எமோஷனா இருக்கட்டும், ஆக்ஷனுக்கு ஆக்ஷனா இருக்கும் மாதிரி நிறைய இந்த ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு வந்து என்ன பிடிக்குமோ அதை ப்ராப்பரா பேக்கேஜ் பண்ணி வந்து கொடுத்துருக்காரு சுந்தர்சி. ஸோ அவர் தான் பாத்தீங்கன்னா இந்த படத்தோட டேரக்டரும் கூட ஆக்டரும் கூட. ஸோ அது கரெக்டா ப்ராப்பரா ஒரு டேரக்டரா வந்துட்டு ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து என்ன எதிர்பார்த்து வராங்க, அதுவும் இந்த மாதிரி சம்மர் டைம்ல என்ன எதிர்பார்த்து வராங்க அப்படின்னா வந்து குடும்பத்தோட நம்ம படம் பார்க்க போறோம் அப்படின்னா வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் படமா வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி வராங்க. ஸோ அந்த என்டர்டைன்மெண்ட் விஷயத்த கரெக்டா ஒரு ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடா கொடுக்குற ஒரு படமா தான் வந்துட்டு இந்த கேங்கஸ் படம் அமைஞ்சிருக்கு. ஸோ அதனால இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு 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 பிக் ஒரு பிளஸ் பாயிண்ட்னே சொல்லுவேன். ஏன்னா இந்த படத்துல வந்து ஃபைட்டு இருக்கு, காமெடி இருக்கு, எமோஷன்ஸ் மாதிரி கரெக்டான அளவுல கரெக்டான மீட்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் இந்த படத்துக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமே. அது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த படத்துல பெர்ஃபார்மன்ஸா பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு முனிஷ்காந்தா இருக்கட்டும், சுந்தர் சி சாரா இருக்கட்டும், கேத்ரி தர்ஷாவா இருக்கட்டும், வடிவேல் சாரா இருக்கட்டும், மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் பாத்தீங்கன்னா வந்துட்டு சூப்பரா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஸ்கோப்பை சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஸோ எதுவுமே வந்துட்டு ஆஹா ஓஹோ அப்படின்ற மாதிரி இல்லைனாலுமே எதுவுமே வந்துட்டு என்னடா இது இந்த ரோலுக்கு வேற ஆளாச்சும் கூட பண்ணிருக்கலாமே அப்படின்ற அந்த முக சலிக்கிறது கூட இல்லாம அவங்க கொடுக்கப்பட்ட ரோலுக்கு சூப்பராகவே பண்ணியிருக்காரு. ஸோ சுந்தர்சி தான் வந்துட்டு நம்ம என்ன சொன்ன மாதிரி இந்த படத்தோட டேரக்டரும் கூட ஆக்டரும் கூட. ஸோ ஒரு ஆக்டரா பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு எமோஷன்ஸ்ல வந்துட்டு அந்த மனசு வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து இருப்பாருன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த படத்துல பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அந்த அவருக்குன்னு தனியா வந்துட்டு ஒரு எமோஷன் ஸ்கோப் வந்து அந்த அளவுக்கு பெருசா இல்ல. பட் இருந்தாலுமே அந்த அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸா நீங்க பாக்குறப்போ வந்து ஃபைட் சீனுக்கா இருக்கட்டும், அந்த ஃபன்னுக்கா இருக்கட்டும், எமோஷன்ஸா இருக்கட்டும், சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ அவரா இருக்கட்டும், வடிவேல் சார் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு செகண்ட் ஹாஃப் வந்து ஃபுல்லா வந்து மனுஷன் வந்து எப்படி பூந்து விளையாடி இருப்பாரு. ஸோ அதுவுமே சூப்பரா இருந்துச்சு. நிறைய இந்த முனிஷ்காந்தா இருக்கட்டும் மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் பாத்தீங்கன்னா வந்துட்டு சூப்பரா வந்துட்டு அந்த படம் முடிஞ்சு வெளியே வரப்போ ஒரு மெமரபிளான ஒரு கேரக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உண்மையே வந்துட்டு இந்த படத்துல பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்துட்டு கேத்ரின் தெரேசா கூட வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பரா வந்து கொடுத்திருந்தாங்க. மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் பாத்தீங்கன்னா வந்துட்டு நல்ல ஒரு நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருந்தாங்க. ஸோ அது வந்து ரெண்டாவது. மூணாவது பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த அளவுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு நல்லா தான் இருந்துச்சு, குறை சொல்ற அளவுக்கு இல்லை. பட் இருந்தாலுமே ஒரு டீசென்ட் டு குட் அந்த ஒரு கேட்டகரியில வந்துட்டு நம்ம சேர்த்தலாம். பட் செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா வந்து டோட்டலி வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போனுச்சு. ஏன்னா சுந்தர் சி என்ன சொல்லியிருந்த அப்படின்னா வந்துட்டு நீங்க மணி வெப் சீரிஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்தியன் ஸ்டைல இருக்கிற ஒரு மணி சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த மணி வந்து பாத்தீங்கன்னா வந்து ஃபுல்லா வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து கொண்டு போவாங்க. ஸோ அது வந்து சூப்பரா ஒரு ஒரு கரெக்டா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அது வந்து நம்ம வந்து நிறைய படத்துல பார்த்து பழகின ஒரு விஷயமா தான் இருக்கும். பட் இருந்தாலுமே அவங்க ரிவீல் பண்றப்பவும் சரி, அவங்க எடுத்துட்டு போற அந்த ஸ்கிரீன் பிளே ஃப்ளோ பாத்தீங்கன்னா அந்த பிளானிங்க்கும் அந்த ஸ்கிரீன் பிளே ஃப்ளோக்கும் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சூப்பரா வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா வந்து கொண்டு போயிருந்தாங்க. ஸோ அது வந்து இந்த படத்துல செகண்ட் ஹாஃப் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம்னு சொல்லுவேன். ஏன்னா அவங்க பிளான் பண்ற விதமா இருக்கட்டும், அந்த மணி அடிக்கிற விதமா இருக்கட்டும், காசு ஹீஸ் பண்றதா இருக்கட்டும், எல்லாமே வந்து சூப்பரா பண்ணிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல அந்த பிளானிங் பண்ற விதமா இருக்கட்டும், ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு காமெடி சீன்ஸா இருக்கட்டும், மாதிரி அந்த காமெடி சீன்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வந்து தனியா அந்த ஒரு சீன்ஸ்க்கும் வைக்காம அந்த ஒரு ஸ்கிரீன் பிளே ஃப்ளோலே பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த காமெடி வந்து வச்சதுனால வந்துட்டு அந்த காமெடிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து எதுவுமே வந்து திணிச்ச மாதிரி தெரியல. ஸோ அதுதான் வந்துட்டு இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமே. ஸோ அது வந்து இந்த படத்துல வந்து எனக்கு ரொம்ப ஒரு பிக் பிளஸ் பாயிண்டா வந்து பட்டுச்சு. நாலாவது பாத்தீங்கன்னா வந்து எமோஷன்ஸ் பாத்தீங்கன்னா வந்துட்டு நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. சில இடத்துல வந்துட்டு நல்லா பண்ணிருக்கலாமோன்னு தோணுச்சு. அதை நான் நெகட்டிவ்ஸா சொல்றேன். பட் இருந்தாலுமே சில எமோஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு பிளாஷ்பேக்ல ஒரு எமோஷன்ஸ் வரும் சுந்தர் சி சாருக்கு சொல்லிட்டு அவர் தனியா வந்து ஒரு பிளாஷ்பேக் சொல்லுவாரு. ஸோ அந்த ஒரு எமோஷன்ஸா இருக்கட்டும், அப்புறம் வந்து பிள்ளைங்க அந்த விஷயத்தெல்லாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப ஓரளவுக்கு ஓவர் டோஸா வந்து எமோஷன்ஸ் வந்து இல்லைனாலுமே ரொம்ப சுத்தமா ஒர்க் அவுட்டே ஆகல அப்படின்னு சொல்றதுக்கு வந்து எதுவுமே இல்லைனாலுமே ஒரு ஒரு கரெக்டான மீட்டர்ல ஒரு கரெக்டான எமோஷன்ஸ் வச்சிருக்காங்க. அந்த சீனுக்கு இது தேவைன்றதுனால வந்து கரெக்டா வந்து ப்ராப்பரா அதை அப்சர்வ் பண்ணி வந்து சுந்தர் சி வச்சிருக்காரு. ஸோ அது வந்து எனக்கு இந்த படத்தை வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஸோ இந்த படத்துல பாத்தீங்கன்னா வந்துட்டு அங்கங்க கொஞ்சம் ஒரு ஸ்மாலான ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஸோ இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் எங்கேஜிங் பண்ற விதமா வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ரைட்டிங் வந்துட்டு சூப்பராகவே பண்ணிருக்காங்க. ஸோ இந்த படமே பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு நார்மலான ஒரு டிஃபால்ட்டான ஒரு சிம்பிள் ஆன்லைன் ஸ்டோரி தான். ஸோ அது நீங்க வந்துட்டு நான் இந்த கதை சொல்ல விரும்பல. கதை சொன்னா வந்துட்டு டெஃபினட்டா வந்து உங்களுக்கு அந்த படத்துல ஸ்கிரீன் பிளே வந்து தெரிஞ்சிடும். பட் இருந்தாலுமே அவங்க ரைட்டிங்ல பண்ணிருக்க அந்த
ட்ரீட்மெண்ட் தான் வந்து இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த ரைட்டிங்ல ட்ரீட்மெண்ட் பண்ணா மட்டும் தான் வந்து ஸ்க்ரீன் பிளே வந்துட்டு அது கொஞ்சம் பாக்குறப்போ அது ஃப்ளோல இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ட்விஸ்ட் எல்லாம் வந்து ரிவீல் பண்றப்போ வந்துட்டு ஒன்னு பாக்குறப்போ நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ அதான் வந்து ரைட்டிங்ல பண்ணா மட்டும்தான் வந்துட்டு அந்த ரைட்டிங் பண்றவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணா மட்டும் தான் வந்துட்டு அது வந்து ஸ்க்ரீன்ல பாக்குறப்போ வந்து நல்லா இருக்கிற மாதிரி தோணும். ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா சுந்தர் சி சார் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ரைட்டிங்ல இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு என்ன மாதிரி ஒரு ரைட்டிங் கொடுக்கணுமோ அது சூப்பரா ஒரு கரெக்டான ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காரு தான் சொல்லுவேன் சுந்தர் சி சார். ஸோ அது வரைக்கும் இந்த படத்துல எனக்கு அங்கங்க அந்த ஸ்மால் ட்விஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு சில ட்விஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் முன்னுக்கே வந்து நமக்கு ஏழை தெரிஞ்சிருக்கும் தான் நடக்க போகுது அப்படின்னு நடக்க போகுது நமக்கு தெரிஞ்சிடும். பட் இருந்தாலுமே அது நம்ம ரிவீல் பண்றப்போ பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த அளவுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் சூப்பரா ஓகே நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பா கொடுத்துச்சு. ஸோ அதுதான் வந்து இந்த படத்தோட மிகப்பெரிய ஒரு லாஸ்ட் பாசிட்டிவ்னு சொல்லுவேன். இந்த படத்துல என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு இந்த படத்தை வந்து எக்கச்சக்கமான லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்குங்க. ஸோ நீங்க வந்துட்டு இப்ப நான் லாஜிக் மிஸ்டேக்னு சொல்றப்ப என்னப்பா கமர்ஷியல் படத்துல லாஜிக் மிஸ் எல்லாம் பாப்பீங்கன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லலாம். பட் இருந்தாலுமே பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த சீன் நம்ம பாக்குறப்பவே தெரியுது என்னப்பா இது லாஜிக்காவே இல்லையேன்ற மாதிரி வந்து ஒரு விஷயம் தோணுது. உதாரணத்துக்கு ஒரு சீன் சொல்றேன். ஸோ அந்த ஒரு தியேட்டர்ல நடக்கிற சீனா இருக்கட்டும். ஸோ வடிவேல் வந்துட்டு மாரி வந்துட்டு நடிப்பாரு மாரி வந்துட்டு கை வந்து எனக்கு உருவி விடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க அப்புறம் வந்து தியேட்டர் அங்க வேலை செய்யற ஒருத்தர் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு கை வந்து உருவி விடுவாரு. ஸோ அவருக்கு இப்ப நம்ம அப்படி வந்து இந்த பக்கத்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு கேத்தரின் தெரசா வந்துட்டு உள்ளுக்கு வந்துட்டு அந்த ஒரு ரூமுக்குள்ள போற மாதிரி இருக்கும். ஸோ அது இப்படி பார்த்தாலே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும். பட் இருந்தாலுமே பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளேல அந்த ஸ்கிரீனை பாக்குறப்போ பாத்தீங்கன்னா வந்துட்டு அவருக்கு வந்து கண்ணு வந்து கேத்தரின் தெரசா வந்துட்டு உள்ளுக்கு போறது வந்து தெரியாத மாதிரி வந்து அப்படியே அந்த ஒரு சீன் வந்து எடுத்து வச்சிருப்பாங்க. பாக்குறப்போ என்னடா இது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஃபீல் என்ன இது நியாயம் இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாப்பான்ற மாதிரி ஒரு அந்த மாதிரி நிறைய மூமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா வந்துட்டு அங்கங்க வந்து இருக்கதான் செய்யுது. ஸோ லாஜிக்கா பாக்குறப்போ வந்துட்டு அது வந்து அந்த ஸ்கிரீன் பிளே ஃப்ளோல போறது இருந்தாலுமே வந்துட்டு அது கண் கூட வந்து தெரியுது. ஸோ அந்த லாஜிக் வந்து கண் கூட வந்து தெரியுது. ஸோ அதுதான் வந்துட்டு இந்த படத்துல இன்னும் நல்லா பண்ணிருக்கலாமோன்னு தோணுச்சு. ஏன்னா அந்த லாஜிக்னாலே பாத்தீங்க அப்படின்னா ஸ்கிரீன் பிளே வந்து கொஞ்சம் லைட்டா அப்படி அடி வாங்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. பட் இருந்தாலுமே அது ஓவரால் மேனேஜ் பண்ணிட்டாங்க. பட் அது கண் கூட பாக்குறப்போ அந்த லாஜிக் மிஸ் எல்லாம் கண் கூட பாக்குறப்போ ஓகே அது கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி ஒரு தோணுச்சு. ஸோ அது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் நெகட்டிவ்னு சொல்லுவேன். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த படத்துல வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃபோட காமெடிஸ் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு சும்மா இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஓட்டுறதுக்காகவே வந்துட்டு சும்மா வந்துட்டு ஒரு காமெடி சீன்ஸ் வந்து விதைச்சு விட்ட மாதிரி சும்மா திணிச்சு விட்ட மாதிரி வந்து ஒரு விஷயமா வந்து எனக்கு இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பாத்தீங்க அப்படின்னா வந்து காமெடிஸ் வந்து நீங்க வந்துட்டு எடுத்து வச்சுட்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ஸ்கிரீன் வந்து உண்மையே சூப்பரா இருந்திருக்கும். பட் இருந்தாலுமே காமெடிக்குன்னு தனியா வந்துட்டு ஒரு ஒரு சீன் வைக்கணுமன்றதுக்காக வந்து நிறைய சீன் வச்சிருக்காங்க. ஸோ வடிவேல் சார் வந்து இருக்கிறாரு. வடிவேல் சார் பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் செம்மையா வந்து ஸ்கோர் பண்ணிருக்காரு. பட் இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு வடிவேல் சார் கொடுக்கப்பட்ட அந்த ஒரு காமெடி சீன்ஸா இருக்கட்டும். ஸோ அதுல இருக்கிற அந்த காமெடி சீன்ஸ் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஸ்கிரீன் பிளே ஃப்ளோல வந்து போற மாதிரி இல்ல. ஸோ சும்மா ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரன் டைமை கொஞ்சம் கூட ஏற்றணுன்றதுக்காக வந்துட்டு சும்மா அந்த ஒரு காமெடி சீன்ஸ் வந்து வச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. பட் அந்த காமெடி சீன்ஸ் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசா ஒர்க் அவுட் ஆகல. ஒரு ஒரு இடத்துல வந்து சிரிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. மற்றபடி ஓவராலா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபோட காமெடி சீன்ஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து பெருசா வந்து இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு மதகஜ ராஜா. ஸோ 12 வருஷம் முன்னுக்கு வந்து வெளியான படம். ஸோ அந்த படம் பாத்தீங்கன்னா வந்துட்டு எப்பயோ வந்து எடுக்கப்பட்ட படம். ஸோ அப்போ உள்ள காமெடி சீன்ஸே வந்து நம்ம இப்ப தேட்டர்ல பாக்குறப்போ வந்துட்டு செம்மையா வந்து சிரிக்கிறோம். பட் இப்ப லேட்டஸ்டா வந்து எடுக்கப்பட்ட படம் பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த அளவுக்கு மதகஜ ராஜா அளவுக்கு வந்துட்டு சிரிக்கக்கூடிய ஒரு படமா வந்து இந்த படத்துல வந்து இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஸோ அந்த அளவுக்கு டைலாக் டெலிவரியா இருக்கட்டும் மாரி என்னதான் வடிவு செலவு போட்டாமே வந்துட்டு அந்த ஒரு டைலாக் டெலிவரியா இருக்கட்டும் மாரி அந்த டைலாக் பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த அளவுக்கு பெருசா வந்து இல்லைன்னு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. ஸோ அது வந்து இந்த படத்துல வந்து கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சுன்னா சுந்தரிசினா வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு காலத்துல ஒரு ஓஜி காமெடி ஒரு டைரக்டரா வந்து இருந்தாரு. ஸோ கமர்ஷியலாவும் பண்ணுவாரு, காமெடியாவும் ஒரு காமெடி படமாவும் பண்ணுவாரு. ஸோ அப்படி ஒரு கலந்து ஒரு டைரக்டர் தான் இந்த சுந்தரி சார். ஸோ அப்போலாம் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அவரோட காமெடி படம் வந்தாலே படம் வந்து பிளாக் பஸ்டர் தான். ஸோ ஒரு சீனும் பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த காமெடி சீன்ஸ் வந்து சூப்பராகவும் ஒர்க் அவுட் ஆகும். அது அப்படியே அந்த சிச்சுவேஷனுக்கு பிளண்டடா வந்து பண்ணிருப்பாரு. ஸோ அது வந்து கொஞ்சம் யூனிக்கா இருக்கும். நீங்க மற்ற காமெடி சீன்ஸ்லாம் நீங்க பாக்குறப்போ இவரோட காமெடி சீன்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபால்ட் இல்லாம யூனிக்கா வந்து பண்ணிருப்பாரு. பட் இந்த படத்துல பாக்குறப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா கொஞ்சம் எவரேஜா தான் இருந்துச்சு அந்த காமெடி சீன்ஸ். பட் செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே அந்த காமெடி சீன்ஸ் வந்துட்டு அந்த ஸ்கிரீன் பிளே போற ஃப்ளோலே வந்துட்டு சும்மா அது அழகா வந்து வச்சதுனால வந்துட்டு இந்த படத்துல எனக்கு அந்த காமெடி சீன்ஸ் ரொம்ப பிடிச்சு. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாமோன்னு சொல்லிட்டு எனக்கு அது தோணுச்சு. ஸோ இவ்வளவுதான் நம்ம இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவா பட்ட விஷயம். ஸோ நீங்க ஒன்றும் இந்த படத்தை பார்க்கலாம் தாராளமா இந்த படத்தை நீங்க கண்டிப்பா போய் தியேட்டர்ல பார்க்கலாம். பட் அங்கங்க கொஞ்சம் ரத்தம் அந்த ரத்தம் வெட்டுற சீன்ஸ் எல்லாம் அங்க இருக்குது. பட் இருந்தாலுமே ஓவரால் நீங்க மேனேஜ் பண்ணி ஒரு கிட்ஸை கூட்டு போய் நீங்க படத்தை பாத்தீங்கன்னா வந்து தாராளமா கண்டிப்பா ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணிட்டு படம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் பாத்தீங்கன்னா வந்து கண்டிப்பா வந்து விழுந்து சிரிச்சுட்டு வருவாங்க. ஸோ அது டவுட்டே வேண்டாம். இவ்வளவுதான் நண்பா.